بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد يقول الله تبارك وتعالى في محكم تنزيله العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த மாபெரும் இஜ்திமாவிலே எனக்கு புறக்கணிக்கப்பட்ட சுன்னாக்கள் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பு வழங்கப்பட்டதற்கான காரணம் சுன்னாக்களுடைய பெருமதியை உணராதவர்களாக மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சுன்னாக்களை நாம் எந்த நிலையில் மதிக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் எல்லோரும் அன்பு காட்டுகின்றோம். நமக்கு இந்த சத்திய மார்க்கத்தை சொல்லுவதற்காக, இந்த சத்திய மார்க்கத்தை முன்மாதிரியாக நடந்து காட்டுவதற்காக அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்த நபிதான் நமக்காக அனுப்பப்பட்ட இறுதி நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களது வாழ்க்கையிலே அவர்கள் நமக்கு நடந்து காட்டிய அந்த முன்மாதிரிகள் தான் நமக்கு சுன்னாவாக இன்று பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வாழ்க்கையை நாம் நமது வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதன் மூலமாகத்தான் அவர்களுடைய முழுமையான அன்பை மறுமை நாளையிலே பெற்றுக்கொள்ளவிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் 3வது அத்தியாயத்தின் 31வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். நபியே, நீர் சொல்லும், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாயிருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அப்பொழுது அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ் தஆலா நபியின் மூலமாக நமக்கு முன்வைக்கின்ற இந்த நற்செய்தி, அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? நீங்கள் என்னை நேசிப்பவர்களாயிருந்தால், அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை பொதுவாக மூமின்களை நோக்கி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே, நீர் உமது மக்களுக்கு சொல்லும், நீங்கள்
அல்லாஹுவை நேசிப்பவர்களாயிருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அப்பொழுதுதான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களது பாவங்களையும் மன்னிப்பான் என்பதாக சொல்லுமாறு அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான். இந்த வசனம் நமக்கு உணர்த்துகின்ற பாடம், அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்க வேண்டுமாயிருந்தால், அல்லாஹ்வுடைய அன்பை நாம் பூரணமாக அடைந்து கொள்ள வேண்டுமாயிருந்தால் அவனுடைய தூதரை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும். அவ்வாறு பின்பற்றுவதை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய அன்பை நாம் அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய தூதரை முழுமையாக பின்பற்றுவதென்றால் அவர்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரி அனைத்தையும் நமது வாழ்க்கையிலே நாம் எடுத்து நடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த சுன்னா என்று சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அணுவணுவாக வாழ்ந்து காட்டிய அம்சங்கள் தான் இந்த சுன்னா. இந்த சுன்னாவை நாம் பல வழிகளில் காணலாம். உண்ணுவதிலே, பருகுவதிலே, ஆடை அணிவதிலே, இபாதத்துகள் செய்வதிலே, இப்படி ஒவ்வொரு துறையிலும் நாம் இந்த சுன்னாக்களை காணலாம். நமது சமுதாயம் நபிகளாரை மதிக்கின்றது. நமது சமுதாயம் நபிகளாரின் மீது அன்பு வைக்கின்றது. ஆனால் அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டிய வழிமுறைகளைத்தான் முழுமையாக பின்பற்றுகின்றவர்களாக நமது சமுதாயம் இல்லாத ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது வாழ்க்கையிலே நமக்கு காட்டி தந்த முக்கியமான சில நடைமுறைகள் நமக்கு மத்தியிலே அலட்சியமாக காணப்படக்கூடியதாக இருப்பதை பார்க்கின்றோம். அதாவது பிள்ளைகள் பெற்றதற்கு பின்னால 7ஆம் நாளன்று அகீகா கொடுக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். ஆண் பிள்ளையாக இருந்தால் 2 ஆடுகளும், பெண் பிள்ளையாக இருந்தால் 1 ஆடும் கொடுக்க வேண்டும் என அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். இந்த சுன்னாவை செய்வதற்கு வசதி இருக்கக்கூடியவர்களும் கூட அலட்சியப்படுத்துகின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். இது நமக்கு இந்த சுன்னாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த பயன் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அகீகாவை நாம் கொடுப்பதனால வளர்ந்து வரக்கூடிய அந்த பிள்ளையின் பேரிலே கொடுக்கப்படுகின்ற ஒரு சதக்காவாக இருக்கின்றது. நாம் பெற்றெடுக்கின்ற அந்த பிள்ளையுடைய 7ஆம் நாளன்று நாம் கொடுக்கின்ற அந்த அகீகா, அந்த சதக்கா அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு பயனுள்ளதாக அமைந்து விடக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பேர பிள்ளைகளுக்கு அவர்கள் ஆடுகளை அகீகாவாக கொடுத்திருக்கின்றார்கள் என்ற ஹதீஸ்களை நாம் பார்க்கின்றோம். இந்த சுன்னா நமக்கு மத்தியிலே நன்றாக தெரியும், ஆனால் புறக்கணிக்கப்படுவதை பார்க்கின்றோம். நாம் ஒரு குழந்தை தாயுடைய வயிற்றுக்கு கருவிலே தரித்து விட்டால் அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்னதாக, அது பிறக்கின்ற நேரத்திலே என்னென்ன செலவினங்கள் வருமோ அவைகளை முன்கூட்டியே நாம் சேமித்து அவைகளை நாம் அந்த காலத்திலே செலவு செய்வதற்கு தயாராக இருந்து கொண்டிருப்போம். ஆனால் அதே செலவினத்திலே ஒரு ஆட்டுக்கு தேவையான அல்லது 2 ஆடுகளுக்கு தேவையான அந்த சேமிப்பையும் நாம் சேர்த்து வைக்க வேண்டும். ஏன்? பிள்ளை பெற்றுவிட்டால் 7ஆம் நாள் அன்று அந்த அகீகாவை கொடுக்க வேண்டும். இந்த அகீகாவின் மூலமாக ஏழை எளியவர்களுக்கு நாம் விருந்தளிக்கின்றோம், அவர்களுக்கு இதை பங்கீடு செய்து கொடுக்கின்றோம். அதே போல நமது அயல் பாகத்தில் உள்ளவர்களுக்கு, நமது குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு இந்த அகீகாவை நாம் பகிர்ந்தளிக்கின்றோம். இதிலும் இந்த சுன்னா சரியாக செயல்படுத்தப்படாத ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். அது எப்படி என்று சொன்னால், சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், அகீகாவுக்குரிய ஆட்டை அறுத்து முழுமையாக அதை விருந்தாகவே எல்லா மக்களுக்கும் கொடுத்து விடுகின்றார்கள். இதுவும் சுன்னாவுக்கு முரண்பட்ட ஒரு செயலாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது ஆட்டை அறுக்கிறார்கள், ஆண் பிள்ளையாயிருந்தால் 2 ஆடு, பெண் பிள்ளையாயிருந்தால் 1 ஆடு என ஆட்டை அறுத்து விடுகின்றார்கள். ஆனால் அதனை கறி சமைத்து அங்கு மக்களை அழைத்து விருந்து கொடுக்கின்ற ஒரு நடைமுறையை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலீமாவை விருந்தாக கொடுத்தது போல
அகீகாவை விருந்தாக கொடுத்ததாக எந்த ஆதாரமும் இல்லை. ஒரு திருமணம் முடிக்கின்ற ஒரு மணமகன் அவனுடைய திருமணத்துக்கு பின்னால அவன் செய்கின்ற ஒரு சதக்காதான் வலீமா. இந்த வலீமாவை அவன் விருந்தாக மக்களுக்கு கொடுக்கிறான். அதே மாதிரியாக அகீகாவையும் விருந்தாக கொடுக்கின்ற ஒரு நடைமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித் தரவில்லை. அதிலே இருந்து வீட்டிலே உள்ளவர்களுக்கு எடுக்கப்படக்கூடிய ஒரு பங்கு இருக்கின்றது. அதிலிருந்து கறி சமைக்கலாம், அதிலிருந்து நமது நண்பர்களை உறவினர்களை அழைத்து அவர்களுக்கு நாம் அதிலிருந்து கொடுக்கலாம். ஆனால் மொத்தமாக எல்லா மாமிசங்களையும் கறி சமைத்து விடக்கூடாது. அதை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதில் வீட்டுக்கு சமைப்பதற்கென்று ஒரு பங்கை எடுத்துக்கொண்டு ஏனைய பங்குகளை மாமிசமாகவே இறைச்சியாகவே பங்கீடு செய்து கொடுக்கப்பட வேண்டும். இது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது மாத்திரமல்ல, இன்று இந்த சுன்னாவிலே மிக முக்கியமாக கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய இன்னும் ஒரு பகுதி இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது திருமணமாகிவிட்டால் திருமணத்துக்கு பின்னால் பெண் வீட்டிலே கொடுக்கப்படக்கூடிய சாப்பாட்டுக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் வலீமாவுக்கு கொடுக்கப்படாத ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் வீட்டிலே சாப்பாடு கொடுப்பதற்கு அவர்கள் ஊக்கமளிக்கவில்லை. மணமகன் தனது வசதிக்கேற்ப அவர் வலீமா கொடுக்க வேண்டும். அல்லது அந்த மணமகன் அவருக்கு வசதி இல்லை என்றால் அவருடைய தந்தையோ அவருடைய சகோதரர்களோ அவருடைய நண்பர்களோ அந்த மணமகனுக்கு உதவி செய்து அதனூடாக கூட வலீமாவை கொடுக்கலாம். வலீமா எப்படியோ மணமகன் தான் கொடுக்க வேண்டும் என்பது இங்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் பெண் வீட்டு சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு வலீமா என்பது புறக்கணிக்கப்படுகின்ற நிலைமை வந்தால் அங்கே சுன்னா புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். அதனால நாம் இந்த விஷயத்திலே நாம் சுன்னாவை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். உணவு விஷயத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்திலே நமது மக்கள் சுன்னாவுக்கு முரணாக நடந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அது எப்படி என்று சொன்னால், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் உண்ணக்கூடிய உணவுகளாக இருந்தாலும் பருகக்கூடிய பானங்களாக இருந்தாலும் வலது கையை கொண்டே உண்ண வேண்டும் பருக வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள். சிலர் அதிகமானவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், சாப்பிடுகின்ற நேரத்தில் மாத்திரம் வலது கையினால் சாப்பிடுகின்றார்கள். அதுவும் சோறு சாப்பிடுகின்ற நேரத்திலே கரியோடு கலந்து சோத்தை சாப்பிடுகின்ற நேரத்திலே அதை பிசைந்து வலது கையினால் சாப்பிடுகின்றார்கள். ஆனால் ஏதாவது அவர்கள் டிஃபன் சாப்பிடுகின்ற நேரத்தில், சோட்டீஸ்கள் சாப்பிடுகின்ற நேரத்தில் அல்லது பல வர்க்கங்கள் ஏதும் சாப்பிடுகின்ற இந்த நேரங்களில் வலது கையை பயன்படுத்துவதற்கு பதிலாக இடது கையை பயன்படுத்துகின்ற மக்களை நாம் பார்க்கின்றோம். அதாவது வாழைப்பழங்களை இடது கையினால் சாப்பிடுகின்றார்கள். அதே போல சிற்றுண்டிகள் சோட்டீஸ்களை இடது கையினால் சாப்பிடுகின்றார்கள். குடிக்கக்கூடிய பானங்கள், தண்ணீர் குடிக்கக்கூடிய நேரங்களிலும் அதே மாதிரியாக தேநீர் அருந்துகின்ற நேரங்களிலும் இடது கையினால் குடிக்கின்ற மக்களை பார்க்கின்றோம். சகோதரர்களே, இந்த விஷயத்தை நன்றாக நீங்கள் சிந்தனை கெடுக்க வேண்டும், நன்றாக செவிதாழ்த்த வேண்டும். அதாவது சாப்பிடுகின்ற போது நாம் பீங்கானிலே உணவை பிசைந்து சாப்பிடுகின்ற போது எப்படி வலது கையை நாம் பயன்படுத்துகின்றோமோ அதே மாதிரியாக அதே வலது கையை கொண்டுதான் நாம் பானங்களை குடிக்க வேண்டும், தண்ணீர் குடிக்க வேண்டும், தேநீர் குடிக்க வேண்டும், பலவர்க்கங்கள் சாப்பிட வேண்டும். இப்படி நாம் எல்லா உணவு பானம் அனைத்துக்கும் வலது கையையே பயன்படுத்துகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வலதினாலேயே உண்ண வேண்டும் பருக வேண்டும், இடதினால் உண்ணவும் வேண்டாம் பருகவும் வேண்டாம். ஏனென்றால் ஷைத்தான் இடது கையினால் தான் உண்ணக்கூடியவனாகவும் பருகக்கூடியவனாகவும் இருக்கிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். இதே நேரத்திலே ஒரு தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒருவர் இடது கையினால் அவர் அருந்திக் கொண்டிருந்தார்.
அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நோக்கி வலது கையினால் நீ வலது கையை பயன்படுத்துவாயாக என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே அந்த மனிதர் நபி அவர்களுக்கு முன்னால் ஒரு பொய் சொல்லிவிட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? அவருடைய அந்த வலது கைக்கு எந்த விதமான பலகீனங்களும் இருக்கவில்லை, எந்த விதமான நோய்களும் இருக்கவில்லை. நபி அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ், எனது வலது கையை உயர்த்த முடியாது, அதனால் தான் இடது கையினால் நான் பருகுகின்றேன் என்று அவர் சொன்னார். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர் பொய்யுரைக்கிறார் என்பதை அல்லாஹ் காட்டி கொடுத்தான். அப்படி காட்டி கொடுத்ததனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள், இனிமேல் நீ எப்போதுமே வலது கையை வாயின் அளவுக்கு உயர்த்த முடியாதவனாக ஆகிவிடுவாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனை பார்த்து சொன்னார்கள். அன்று முதல் அவருடைய வலது கையை அவருடைய வாயின் அளவுக்கு உயர்த்த முடியாத ஒரு நிலைமைக்கு அவர் ஆளாகிவிட்டார். இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், அந்த மனிதர் மரணிக்கின்ற வரைக்கும் அவர் தனது வலது கையை வாயின் அளவுக்கு உயர்த்த சக்தியற்றவராக அவர் ஆகிவிட்டார் என்ற இந்த செய்தியை, அந்த ரிவாயத்தை அறிவிக்கின்ற அந்த நபித்தோழர் நமக்கு சொல்கின்றார். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலதினால் இடதினால் சாப்பிடுகின்ற ஒருவருக்கு செய்த எச்சரிக்கையை அவர் நையாண்டி செய்ததனால், அவர் பொய்யுரைத்ததனால், நபி அவர்களுக்கு அவர் பொய்யான அந்த செய்தியை சொன்னதனால் அவருக்கு ஏற்பட்ட விளைவு என்ன? அன்று முதல் மரணிக்கின்ற வரைக்கும் அவர் தனது வலது கையை உயர்த்த முடியாதவராக ஆகிவிட்டார் என்ற இந்த செய்தியை பார்க்கின்றோம். அதனால நமது நடைமுறையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி எல்லோரும் கவனிக்க வேண்டும். அதாவது நமது நடைமுறையிலே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி, நாம் உண்ணுவதாக இருந்தாலும் பருகுவதாக இருந்தாலும் வலது கையால் உண்ண வேண்டும், வலது கையால் பருக வேண்டும். பெற்றோர்களுக்கு முக்கியமான ஒரு அறிவித்தல் என்னவென்று சொன்னால், உங்களது வீட்டிலே பிள்ளைகள் சாப்பிடுகின்ற நேரத்திலே இடது கையினால் அவர்கள் சாப்பிட்டார்கள் என்றால் உடனடியாக தடுத்து நிறுத்துங்கள். அந்த பிள்ளைக்கு சுட்டி காட்டுங்கள், மகனே இடதினால் சாப்பிடாதே, வலதினால் சாப்பிடு என்று சுட்டி காட்டுங்கள். அதே போல இடது கையினால் குடித்தால் உடனே சுட்டி காட்டுங்கள், மகனே இடதினால் குடிக்காதே, வலதினால் குடி என்று உடனடியாக சுட்டி காட்டுங்கள். ஏனென்றால் சில பிழைகளை உடனுக்குடன் திருத்தினால்தான் அது திருந்த முடியுமே அல்லாமல் காலம் சென்று திருத்துவதனால ஒரு நாளும் திருந்த முடியாது. அதனால அவ்வப்போது பிழை நடக்கின்ற இடத்தில் தான் அந்த பிழையை திருத்த வேண்டும். ஒரு வாகனம் பழுதடைந்து விட்டால் பழுதடைந்த உடனே அந்த வாகனத்தை திருத்துகின்றோம். ஏன்? தொடர்ந்து அந்த வாகனம் ஓட வேண்டும் என்பதனால அதை தாமதப்படுத்த மாட்டோம், உடனடியாக திருத்தி விடுவோம். இரவு நடுநிசியிலே ஒரு இடத்திலே நாம் வாகனம் பழுதடைந்து விட்டாலும் கூட அதை திருத்துகின்ற ஒருவரை அழைத்து கொண்டு வந்து அந்த வாகனத்தை உடனடியாக திருத்துகின்றோம். ஏன்? அது தொடர்ந்து நமக்கு தேவை என்ற ஒரு காரணம். இதே மாதிரியாகத்தான் பெற்றோர்கள் தமது பிள்ளைகளுடைய விஷயத்திலே அவர்கள் பிழை விடுகின்ற நேரத்திலே அவ்வப்போது உடனுக்குடன் அந்த பிழையை சுட்டிக்காட்டி அவர்களை திருத்த வேண்டும். அவர்கள் வலது கையினால் குடிப்பதற்கு பதிலாக இடது கையினால் அவர்கள் குடிக்க முற்படுகின்ற போது அவர்களை தடுத்து நிறுத்தி வலதால் குடி, இடதால் குடிக்காதே என்று உடனுக்குடன் சொல்லி அவர்களை திருத்தக்கூடியவர்களாக நமது பெற்றோர்கள் இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இதனால உண்ணுகின்ற நேரத்திலும் பருகுகின்ற நேரத்திலும் இன்று சுண்ணாக்கள் புறக்கணிக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இவை நமது வாழ்க்கையிலே திருத்தப்பட வேண்டியது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். என்ன எச்சரிக்கை செய்தார்கள்? இடது கையினால் உண்ணுவதும் பருகுவதும் ஷைத்தானுடைய வேலை என்று சொல்லி காட்டினார்கள். இதனுடைய மறுபக்கம் என்ன விளங்குகிறது என்றால், யாராவது ஒருவன் இடது கையினால் உண்ணக்கூடியவனாகவும் பருகக்கூடியவனாகவும் இருந்தால் அவன் ஷைத்தானாக ஆகிவிடுகிறான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மறைமுகமாக இங்கு சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். அதனால் இந்த சுன்னாவுடைய விஷயத்திலே நாம் புறக்கணிப்போடு நடந்துவிடக்கூடாது.
கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். சகோதரர்களே, அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், நமது மக்கள் ஆடை அணிகின்ற விஷயத்திலே இன்று சுன்னாவை புறக்கணிக்கக்கூடிய மக்களை நாம் இன்று பார்க்கின்றோம். அதாவது ஆடை அணிகின்ற விஷயத்திலே நமது மக்கள் மேல்நாட்டு கலாச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை பார்க்கின்றோம். ஜாஹிலியத்தான அமைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை பார்க்கின்றோம். முஸ்லிம்கள் அல்லாத வேறு சமயத்தவர்கள் அணிகின்ற ஆடை அமைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை இன்று நாம் பார்க்கின்றோம். அதனால் ஆடை அணிகின்ற விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொன்னார்களோ அதை நாம் கவனத்துக்கெடுத்து அதே அமைப்பிலே நாம் ஆடை அணிகின்றவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதாவது ஆண்கள் அணிகின்ற ஆடையின் அளவு என்ன, பெண்கள் அணிகின்ற ஆடையின் அளவு என்ன என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். பெண்கள் அணிகின்ற ஆடைகளை பொறுத்தவரையிலே பெண்கள் தங்களுடைய அவயவங்கள், அங்கங்கள் வெளியே தெரிய முடியாத அளவுக்கு அவர்கள் ஆடை அணியக்கூடியவர்களாக பெண்கள் இருக்க வேண்டும். அதாவது கடந்த 2-3 தசாப்தங்களுக்கு முன்னதாக, சுமார் 20-30 வருடங்களுக்கு முன்னதாக இந்த நாட்டில் வாழ்ந்த பெண்களிலே அபாயா உடுக்கின்றவர்கள் 100% கூட இருக்கவில்லை. ஆனால் இன்று நமது பெண்கள் அபாயா உடுக்காத பெண்கள் 110% கூட இல்லை. அந்த அளவுக்கு எல்லா பெண்களும் அபாயா உடுக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கின்றார்கள். ஆனால் கவலைக்குரிய விடயம் என்ன தெரியுமா? அபாயா உடுக்கின்றவர்களாக மாறி இருக்கின்ற இந்த பெண்களில் அதிகமானவர்கள், கடந்த காலத்திலே 90% சாரி உடுத்தார்கள் அல்லவா, அந்த அமைப்பில் தான் இன்று அபாயா உடுக்கிறார்கள். சாரி உடுத்தவர்கள் எப்படி உடுத்தார்கள்? இறுக்கமாக, அங்கங்கள் அவயங்கள் தெரியக்கூடியதாக, முதுகுகள் தெரியக்கூடியதாக, இடுப்புகள் தெரியக்கூடியதாக சாரிகளை ஒரு காலத்திலே உடுத்தார்கள் அல்லவா, அதே அமைப்புக்கு ஒப்பாகத்தான் இன்று அபாயா உடுக்கக்கூடியவர்களாக நமது பெண்கள் இருப்பதை பார்க்கின்றோம். ஏன்? அவர்கள் அபாயா அணிந்து கொண்டு பாதையிலே செல்லுகின்ற நேரத்திலே அவர்களை பாதையில் இருக்கின்ற மக்கள் ரசிக்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். அவர்களுடைய முன்பகுதியையும் தான் பின்பகுதியையும் தான், அவர்கள் நடக்கின்ற போது ஏற்படக்கூடிய அந்த அசைவையும் தான் மக்கள் ரசிக்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். காரணம் என்ன? அபாயாவை இறுக்கமாக அணிந்து கொள்கின்றார்கள். அந்த மாதிரியாக அபாயா அணிவதை விட அவர்கள் கிட் அணிவது அதை விட மேலானது. அதாவது அந்த சஃபாரி செட், அதாவது அவர் கவுனும் அந்த கவுன் அணிவது அதை விட மேலானது. காரணம் என்னவென்று சொன்னால், அதை அணிவதனால அங்கங்கள் வெளியே தெரியக்கூடியதாக இருக்காது. ஆனால் இந்த அபாயாவை இறுக்கமாக அணிகின்ற நேரத்திலே அவயவங்கள் எல்லாம் மிக தெளிவாக வெளியே தென்படக்கூடிய நிலைமையிலே இறுக்கமாக அணியக்கூடிய பெண்களை இன்று பார்க்கின்றோம். இத்தகைய பெண்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கின்றார்கள். அதனால் அபாயா அணிகின்ற பெண்களை பார்த்து சொல்லப்படக்கூடிய முக்கியமான அறிவுரை என்னவென்றால், நீங்கள் இறுக்கமாக அணிய வேண்டாம், உங்களது அவயவங்கள் வெளியே தெரிகின்ற அளவுக்கு அணிய வேண்டாம், அதை மிக லூசாக இருக்கின்ற அளவுக்கு, உங்களுடைய அங்கங்கள் தெரிய முடியாமல் இருக்கின்ற அளவுக்கு அந்த அபாயாக்கள் அகலமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் போடக்கூடிய அந்த ஃபர்தாக்கள் இருக்கின்றனவே, அந்த ஃபர்தாக்கள் உங்களுடைய இடுப்பு வரைக்கும் உங்களுடைய முழு உடம்பையும் முழுமையாக மறைக்கக்கூடிய அளவுக்கு அந்த இஸ்காபுகளையும் அந்த ஃபர்தாக்களையும் நீங்கள் போட வேண்டும். இந்த அமைப்பில் தான் நீங்கள் அபாயா அணிய வேண்டும். ஆனால் சாரி உடுக்கின்ற அமைப்பு இருக்கின்றது அல்லவா, இந்த அமைப்பு மாற்றி அமைக்கப்பட வேண்டும். காரணம் என்னவென்றால், சாரி உடுக்கின்ற அமைப்பு இஸ்லாமிய நடைமுறை அல்ல, இஸ்லாமிய பெண்களின் நடைமுறை அல்ல. ஏனென்றால் அது
இன்று இஸ்லாம் அல்லாத வேறு சமயத்து பெண்கள் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆடையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது சுருக்கமாக சொல்வதானால் அயல் நாடாகிய இந்தியாவில் இருக்கின்ற அந்த பெண்கள் அணிகின்ற ஆடைகளாகத்தான் சாரி இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த அபாயா என்ற அமைப்புக்கு தங்களுடைய ஆடை அமைப்புகளை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் அங்கு எச்சரிக்கை என்னவென்றால் அதை இறுக்கமாக அணிவதன் மூலமாக பிறருடைய கண்ணுக்கு கவர்ச்சியாக ஆகின்ற அளவுக்கு பெண்கள் தங்களை ஆக்கிக் கொள்ளக் கூடாது. அது மாத்திரமல்ல, பெண்கள் பாதையிலே செல்லுகின்ற நேரத்திலே அவர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான இன்னும் ஒரு பகுதி இருந்து கொண்டிருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் 24வது அத்தியாயத்தின் 31வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், குல்லில் முஃமினாத்தி ஐயக்லுன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன. நீர் மூமினான பெண்களுக்கு சொல்லுவீராக. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சொல்லி காட்டுகின்றான், மூமினான பெண்களுக்கு சொல்லுவீராக, அவர்கள் தங்களது பார்வைகளை நிலத்தின்பால் தாழ்த்தி கொள்ளட்டும், தங்களது கற்புகளையும் பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, இந்த வசனத்தில் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கின்றது. என்ன தெரியுமா? பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், அவர்கள் கற்புகளையும் பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்றால் இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பார்வைகளை தாழ்த்திக் கொள்வதன் ஊடாகத்தான் கற்புகளை பாதுகாக்க முடியும். காரணம் என்னவென்றால், பார்வைகளை தாழ்த்தி கொள்ளாமல் நாலு பக்கம் பார்த்து கொண்டு எல்லா மக்களையும் அவர்கள் ரசித்துக் கொண்டு அவர்கள் பாதையில் சந்திக்கின்றவர்கள் எல்லோரோடும் அவர்கள் சரளமாக கதைத்து கொண்டு போகின்ற பழக்கமுடையவர்களாக அவர்கள் இருந்தால் தீய பழக்க வழக்கங்களுக்கு அவர்கள் அடிமையாகலாம். முறையற்ற தொடர்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டு விடலாம். அதனால் அஜ்னபியான தனக்கு மகரமில்லாத வேறு ஆண்களோடு அவர்களுக்கு தொடர்புகள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமாயிருந்தால் அவர்கள் தங்களது பார்வைகளை அஜ்னபிகளை விட்டும் அவர்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டும். அஜ்னபிகளை பார்ப்பதை விட்டும் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அதனூடாகத்தான் அவர்கள் தங்களது கற்புகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதனால்தான் அல்லாஹு தஆலா இந்த ஒரே வசனத்திலே இரண்டு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான். மூமினான பெண்களுக்கு நீர் சொல்வீராக, அவர்கள் தங்களது கற்பு பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்ற ஒரே தொடரிலே உள்ள ஒரு வசனத்திலே அல்லாஹ் இந்த இரண்டு விஷயங்களை சொல்லி காட்டுகின்றான். அதனால பெண்கள் தங்களுடைய ஆடைகள் விஷயத்திலே மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்ட கடமைப்படுகின்றேன். அது என்னவென்று சொன்னால், பெண்களே, தாய்மார்களே, உங்களது பிள்ளைகளுக்கு நீங்கள் சிறு பருவத்திலிருந்து ஆடைகள் வாங்கி கொடுக்கின்ற அந்த நேரத்திலே அவர்கள் விரும்புகின்றவாறு நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டாம். இஸ்லாம் சொல்லுகின்ற அமைப்பில் வாங்கி கொடுங்கள். பிள்ளைகள் கேட்கின்றவாறு ஆடைகள் வாங்கி கொடுக்க வேண்டாம். இஸ்லாம் சொல்லுகின்ற அமைப்புக்கு உட்பட்டதாக பிள்ளை கேட்டால் மட்டும் வாங்கி கொடுங்கள். இஸ்லாம் சொல்லுகின்ற அமைப்புக்கு உட்படாத நிலைமையில் அவர்கள் ஆடைகள் வாங்கி தருமாறு கேட்டால் அவர்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டாம். வீட்டுக்குள்ளே இருக்கின்ற நேரத்திலே அவர்கள் அணிகின்ற ஆடைகள் அவர்களுடைய உடன்பிறப்புகளுக்கு மத்தியிலே அவர்கள் அணிகின்ற ஆடைகளுடைய அமைப்பு வீட்டுக்கு வெளியிலே செல்லுகின்ற போது அவர்களால் அணிய முடியாது. வீட்டுக்கு வெளியிலே செல்கின்ற போது அவர்கள் தங்களை முழுமையாக மறைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் ஆடை அணிகின்றவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அதனால அந்த பிள்ளைகள் பருவம் அடைவதற்கு முன்னதாகவே அவர்களுக்கு வெட்கத்தை உண்டாக்குங்கள், கூச்சத்தை உண்டாக்குங்கள். அதனூடாகத்தான் அவர்களை நீங்கள் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்த்தெடுக்க முடியும் என்ற இந்த செய்தியையும் இந்த பெண்கள் சமுதாயத்துக்கு நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன்.
ஆடை அணிகின்ற இந்த அமைப்பிலே ஆண்களுக்கு ஒரு பங்கு இருந்து கொண்டிருக்கின்றது. வாலிபர்களே, இளைஞர்களே, இதை நன்றாக செவிதாழ்த்துங்கள். ஆடை அணிகின்ற விஷயத்திலே இளைஞர்கள் மிக கவனமாக செவிதாழ்த்த வேண்டிய ஒரு பகுதி இருந்து கொண்டிருக்கின்றது. என்னவென்றால், ஆண்கள் ஆடை அணிகின்ற போது அவர்கள் தங்களுடைய கரண்டை காலுக்கு மேலாகத்தான் அவர்கள் ஆடை அணிய வேண்டும். கரண்டை காலுக்கு கீழ் தொங்குகின்ற அளவுக்கு அவர்கள் தங்களுடைய ஆடைகளை அணியக்கூடாது. அவர்கள் சாரம் உடுப்பதாயிருந்தாலும் அல்லது கால் சட்டை உடுப்பதாயிருந்தாலும் அவர்கள் கரண்டை காலுக்கு மேலாகத்தான் உடுக்க வேண்டும். கரண்டை காலுக்கு கீழாக உடுக்கின்றவர்களாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபமா அஸ்ஃபல ஃபில் கஅபைன் ஃபஃபின்னார். யார் கரண்டைக்கு கீழ் ஆடை அணிகின்றாரோ அவர் நரகத்தில் இருப்பார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அதாவது நரகம் என்ற வார்த்தையை நபி அவர்கள் சொல்கின்றார்கள், சாதாரணமான வார்த்தையை பயன்படுத்தவில்லை. அதாவது கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிகின்றவர்களுக்கு நபி அவர்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தையுடைய அந்த அபாயத்தை பாருங்கள், எவ்வளவு பாரதூரமான வார்த்தை என்று பாருங்கள். கரண்டைக்கு கீழ் யார் ஆடை அணிகின்றானோ அவன் நரகத்தில் இருப்பான் என்று சொல்லுவதானால் இது எவ்வளவு தூரம் எச்சரிக்கைக்குரிய வார்த்தை என்பதை நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று மக்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலே சர்வ சாதாரணமாக பழகக்கூடிய மக்களாக இன்று நமது மக்கள் இருப்பதை பார்க்கின்றோம். ஒரு முக்கியமான காரணத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். உங்களுக்கு தெரியுமா, அரபு நாடுகளிலே இஸ்லாம் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடுகளிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு இந்த ஆடை அணிகின்ற விஷயத்திலே ஏனைய சமய கலாச்சாரங்களை, ஏனைய முஸ்லிம் அல்லாதவருடைய கலாச்சாரங்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் கண்ணுக்கு தெரிபடுவதில்லை. ஒரு 100 பேரை சந்தித்தார்கள் என்றால் அதுல 95 பேர்கள் முஸ்லிம்களாகத்தான் இருப்பார்கள். ஒரு 5 பேர் தான் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருப்பார்கள். அதனால முஸ்லிம் அல்லாதவர்களுடைய அலங்காரங்களை பார்த்து முஸ்லிம்கள் தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு அங்கே இல்லை. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு துரதிர்ஷ்டவசம் என்னவென்று சொன்னால், இலங்கையிலே முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாத மக்களை அதிகமாக பார்க்கின்றார்கள். பெண்களாயிருந்தாலும் கூட முஸ்லிம் அல்லாத பெண்களை அவர்கள் அதிகமாக, இலங்கையை பொறுத்தவரையிலே முஸ்லிம் பெண்கள் முஸ்லிம் அல்லாத பெண்களுடைய அலங்காரங்களை அவர்கள் பாதையிலே பார்க்கிறார்கள், வாகனங்களிலே பார்க்கின்றார்கள், சந்தைகளிலே பார்க்கின்றார்கள், போக்குவரத்து செய்கின்ற இடங்களிலே பார்க்கின்றார்கள். அந்த அலங்காரங்களை பார்ப்பதனூடாக நமது பெண்கள் சீர்கட்டு விடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இதே மாதிரியாக நமது ஆண்களும் கூட எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் முஸ்லிம் அல்லாத ஆண்களுடைய அலங்காரங்களை பார்த்து அதே போல தங்களை மாற்றிக் கொள்ளக்கூடிய இளைஞர்களை பார்க்கின்றோம். இன்னும் ஒரு வழியிலே இளைஞர்கள் சீர்கட்டு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், அதுதான் சினிமா. சினிமாவை இளைஞர்கள் பார்ப்பதனூடாக அந்த சினிமாவில் இருக்கின்ற அந்த நட்சத்திரங்கள் என்னென்ன மாதிரியான ஆடைகளை அணிகிறார்களோ அதே மாதிரியாக தாமும் அணிய வேண்டும் என்ற அளவுக்கு நமது பிள்ளைகள் சீர்கட்டு போயிருக்கின்றார்கள். அதனால ஆடைகள் விஷயத்திலே இளைஞர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இளைஞராக இருக்கின்றார், ஒரு வாலிபனாக இருக்கின்றார். அந்த நிலைமையிலே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே வருகின்ற போது அவருடைய ஆடை கரண்டைக்கு கீழாக தொங்கிக் கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து, இப்னு உமர், யா அப்துல்லா இர்ஃபாஇ ஜாரக், அப்துல்லாவே உம்முடைய ஆடையை உயர்த்துவாயாக என்று சொன்னார்கள். உயர்த்தினார், கரண்டைக்கு சமமாக வந்தது. இன்னும் உயர்த்துவாக என்று சொன்னார், கரண்டைக்கு மேலாக வந்தது. இன்னும் உயர்த்துவாயாக என்று சொன்னார்கள். இன்னும் உயர்த்தி எதுவரைக்கும் உயர்த்தினார் தெரியுமா? கரண்டை காலுக்கும் முழங்காலுக்கும் மத்திய இடம் வரைக்கும் உயர்த்தினார். இந்த இடத்துக்கு சொல்வது ஹதீஸிலே நிஸ்பு சாக், கெண்டைக்கால். கெண்டைக்காலுடைய இடம் எதுவென்றால், அதாவது கரண்டை காலுக்கும் முழங்காலுக்கும் மத்தி, அந்த இடம் வரைக்கும் அவர் உயர்த்தினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள், அப்படியே வைத்துக்கொள் என்று சொன்னார்கள்.
அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? அன்று முதல் நான் என்னுடைய ஆடைகளை கெண்டை வரைக்கும் வைத்துக் கொண்டேன், நிஸ்பு சாக் வரைக்கும் வைத்துக் கொண்டேன், கடைசி வரைக்கும் நான் அப்படியே ஆடை அணிகின்றவனாக என்னை ஆக்கிக் கொண்டேன் என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது ஒரு இளைஞனாக ஒரு வாலிபனாக இருந்த அந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த சபை கொஞ்சம் இங்க பாருங்க, இங்க கவனிங்க, இங்க கவனிங்க புள்ளகள், இங்க பாருங்க, இங்க பாருங்க, பயான் கேட்க வந்தா இங்க பாருங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் வாலிபனாகத்தான் இருந்தார்கள். வாலிபனாக இருந்த அந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை நோக்கித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரண்டைக்கு மேலாக உயர்த்துமாறு நபி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அவர் அதே போல உயர்த்தி கொண்டார் என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை நாம் இங்கே கவனத்துக்கு எடுக்க வேண்டும். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே அமர்ந்திருக்கின்ற அந்த நேரத்திலே ஒரு நபித்தோழர் அவர் நபி அவர்களை தாண்டி போய் கொண்டிருக்கின்றார். அப்படி போகின்ற இந்த நேரத்திலே நபி அவர்கள் அந்த தோழரை கவனித்தார்கள், அந்த சஹாபியை கவனித்தார்கள். அவருடைய பெயர் ஹுரைம். அந்த சஹாபி நபி அவர்களை தாண்டி செல்லுகின்ற போது அவருடைய ஆடை கரண்டைக்கு கீழாக தொங்கிக் கொண்டிருந்தது, அவருடைய தலைமுடி புஜத்துக்கு கீழாக தொங்கிக் கொண்டிருந்தது. இந்த இரண்டையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டார்கள். பார்த்து அவர்கள் சொல்லுகின்றார்கள், சபையிலே சொல்லுகின்றார்கள், இந்த ஹுரைம் தன்னுடைய ஆடையை கரண்டைக்கு மேல் வைத்துக் கொண்டு அவருடைய முடியையும் புஜம் வரைக்கும் அவர் காது சொனை வரைக்கும் அவர் கத்தரித்துக் கொண்டால் ஒரு நல்ல மனிதனாக இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தியை சொல்லி முடிக்க அந்த சபையிலிருந்து ஒரு சஹாபி எழும்பி ஓடுகிறார். எங்கே? அந்த ஹுரைமை பின்பற்றி, அந்த ஹுரைம் போகின்ற வழியிலே அவரை பின்பற்றி ஓடுகிறார். அவரை போய் அவருடைய முதுகை தட்டி அவரை நிறுத்தி, ஹுரைமே, உன்னை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் என்று அந்த செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஹுரைம் தன்னுடைய ஆடையை கரண்டைக்கு மேல் உயர்த்தி கொண்டு அதே போல தன்னுடைய தலைமுடியையும் அவர் காது சுனைக்கு நேராக அவர் ஆக்கிக் கொண்டால் ஒரு நல்ல மனிதராக இருப்பார் என்று சொன்னதாக அவரிடத்திலே சொல்லி காட்டின உடனே அந்த ஹுரைம் செய்த வேலை என்ன தெரியுமா? நபிகளாருடைய சொல்லை புறக்கணிக்கவில்லை, நபிகளார் காட்டிக் கொடுத்த சுன்னாவை புறக்கணிக்கவில்லை. உடனடியாக நேரடியாக வீட்டுக்கு செல்கிறார். வீட்டுக்கு போய் ஒரு கத்திரிக்கோலை எடுத்து தான் அணிந்திருந்த அந்த ஆடையை களைந்து அந்த ஆடையை கரண்டைக்கு மேல் வருகின்ற அளவுக்கு வெட்டுகிறார். அதற்கு அடுத்ததாக தன்னுடைய தலைமுடியை இந்த காது சுனைக்கு நேராக வெட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றிருந்த இளைஞர்களை எப்படி வழிநடத்தினார்கள் என்று பாருங்கள். சகோதரர்களே, இளைஞர்களே, அன்று நபி அவர்கள் எப்படி இளைஞர்களுக்கு சொன்ன உடனே அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டார்களோ அதே போல இன்று உலமாக்கள் உங்களுக்கு சொல்லும் போது நீங்களும் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சுன்னா என்பது மதித்து நடக்க வேண்டிய ஒரு பகுதி, இது புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி அல்ல. அதனால இந்த சுன்னாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கூடுதலாக எச்சரிக்கை செய்த ஒரு எச்சரிக்கையிலே ஆண்கள் ஆடை அணிகின்ற ஒரு அமைப்பு மிக கூடுதலாக எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் ஆண்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்பதை அவர்கள் பிராக்டிக்கலாக சொல்லி காட்டினார்கள், நடைமுறையிலே சொல்லி காட்டுகின்றார்கள். எப்படி சொல்லி காட்டினார்கள் தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆடையை நபிகளார் தன்னுடைய ஆடையை நிஸ்பு சாக் வரைக்கும், கெண்டை வரைக்கும் வைத்து சொல்லி காட்டினார்கள். ஆண்கள் தங்களுடைய ஆடையை இந்த கெண்டை வரைத்தான் அணிய வேண்டும். அதற்கு அடுத்த கட்டமாக அணிவதாயிருந்தா அவர்கள் கரண்டைக்கு மேல் அணிய வேண்டும். இப்படி சொல்லி காட்டிவிட்டு அடுத்ததாக என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஃபமா அஸ்ஃபல ஃபில் கஅபைன் ஃபஃபின்னார். கரண்டைக்கு கீழ் யார் ஆடை அணிகிறாரோ அவன் நரகத்தில் இருப்பான் என்றார்கள். இது நசாயிலே இடம்பெறக்கூடிய
சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. நன்றாக பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு நடைமுறை விளக்கம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆண்கள் ஆடை அணிகின்ற அமைப்பை நடைமுறையிலே விளக்கம் சொல்லி காட்டுகின்றார்கள். முதலாவது என்ன? கெண்டைக்கால், நிஸ்புசாக், அதாவது கரண்டைக்காலுக்கும் முழங்காலுக்கும் மத்திய இடம், அந்த இடத்தை காட்டி சொல்கின்றார்கள். இப்படித்தான் ஆண்கள் ஆடை அணிய வேண்டும். அதுதான் முதல் தரம். அதுக்கு அடுத்ததாக அதை விட தாழ்த்துவதற்கு கொடுத்த சலுகை எது வரைக்கும் தெரியுமா? கரண்டைக்கு மேல் அணிய வேண்டும். இரண்டாவது. மூன்றாவது என்ன சொன்னார்கள்? ஃபமா அஸ்பல ஃபில் கஅபைன் ஃபபின்னார், கரண்டைக்கு கீழ் யார் ஆடை அணிகிறாரோ அவர் நரகத்தில் இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். இளைஞர்களே, வாலிபர்களே, ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இந்த நாட்டிலே தாவா அமைப்பிலே இன்னும் பல அமைப்புகள் இருக்கின்றன. அப்படியான அமைப்புகளில் ஒரு சில அமைப்புகள் கரண்டைக்கு கீழாக ஆடை அணிகின்ற விஷயத்திலே அவர்கள் நவீனமான அர்த்தங்கள் கொடுக்கின்றார்கள், பிழையான அர்த்தங்கள் கொடுக்கின்றார்கள். அதாவது இந்த இளைஞர்களை கரண்டைக்கு கீழ் ஆடை அணிவதற்கு அனுமதிக்கின்ற அளவுக்கு ஹதீஸை பிழையாக மக்களுக்கு புரிய வைக்கின்றார்கள். அவர்கள் செய்கின்ற இரண்டு வகையிலே அவர்கள் துரோகம் செய்கின்றார்கள். ஒன்று, ஹதீஸை அவர்கள் பிழையாக விளங்கி அவர்கள் பிழையாக நடைமுறைப்படுத்துகின்றார்கள். இரண்டாவது, அதே பிழையை கொண்டு ஒரு சமுதாயத்தை வழிகெடுக்கின்றார்கள். இந்த அத்தகைய அந்த சூழ்ச்சிக்காரர்களிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? அதாவது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக சொல்லப்பட்ட ஒரு செய்தியை அவர்கள் மக்களுக்கு பிழையாக விளங்கப்படுத்துகின்றார்கள். என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரண்டைக்கு கீழ் யார் ஆடை அணிகின்றானோ அவன் நரகத்தில் இருப்பான் என்ற அந்த செய்தியை சொல்லுகின்ற நேரத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் கரண்டைக்கு மேல் ஆடை அணிந்து கொள்கிறேன், ஆனால் என்னை அறியாமல் எனது வயிற்றிலிருந்து அந்த ஆடை ஒரு பக்கத்தால் விலகி கரண்டைக்கு கீழ் தொங்குகிறது. எப்படி ஆடை அணியும் போது எப்படி அணிந்தார்? கரண்டைக்கு மேல் அணிந்தார். இடுப்புல உயர்த்தி, தொப்புல விட உயர்த்தி கரண்டைக்கு மேல் அணிந்தார். அப்படி அணிந்தவர் என்ன சொல்கிறார்? என்னை அறியாமல் அது இடுப்பிலிருந்து விலகி ஒரு பக்கமாக கரண்டைக்கு கீழ் தொங்குகின்றது. ரெண்டு பக்கம் கூட என்று சொல்லவில்லை, ஒரு பக்கமாக கரண்டைக்கு கீழ் தொங்குகிறது. நானும் நீங்கள் சொல்லுகின்ற போது நிலைக்கு ஆளாகுவேனா என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா? லஸ்த மினல் ஹுயலா, நீ பெருமைக்காக அணிகின்றவர் அல்ல. இந்த ஹதீஸை மக்களுக்கு எப்படி பிழையாக விளக்குகிறார்கள் தெரியுமா? பெருமைக்காக அணியாமல் அணிந்தால் கரண்டைக்கு கீழ் அணியலாம். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அனுமதித்தார்கள் என்று ஒரு பிழையான விளக்கத்தை சொல்லக்கூடியவர்களாக இன்று நாம் ஒரு கூட்டத்தாரை பார்க்கின்றோம். சகோதரர்களே, இந்த சம்பவத்தை ஆரம்பம் முதல் விளங்க வேண்டும். எப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி சொல்கிறார்கள்? நான் கரண்டைக்கு மேல் அணிந்து கொள்கிறேன், என்னை அறியாமல் அது வயித்தை விட்டும் விலகி இடுப்பை விட்டும் விலகி ஒரு பக்கமாக கரண்டைக்கு கீழ் தொங்கி விடுகிறது. அப்போ இது பின்னால நடக்கிற செயல், வயிறு லூசாகி கீழே போகின்றது. அதற்காக இந்த ஹதீஸை எப்படி பிழையாக விளங்க வைக்கிறார்கள்? அதாவது பெருமைக்காக அணியாமல் அணிந்தால் அது தவறில்லை, அது பிழை இல்லை என்று இந்த ஹதீஸை பிழையாக விளங்க வைக்கின்றார்கள். சகோதரர்களே, மற்றும் ஒரு நபிமொழி இருக்கின்றது. அது எப்படி தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யாரெல்லாம் கரண்டைக்கு கீழ் ஆடை அணிகின்றார்களோ அதுவே பெருமை என்று சொல்கின்றார்கள். கரண்டைக்கு கீழ் அணிவதே பெருமை என்று சொல்லுகின்றார்கள். அதனால அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய செய்தியிலே கரண்டைக்கு கீழ் ஆடை அணிகின்றவர்களுக்கு எந்த விதமான சலுகையும் அங்கு இல்லை என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவன் அணிகின்ற நேரத்திலே
பெருமைக்காக அணிகின்ற கூட்டத்தை போன்று அவர் அணியவில்லை. பெருமை இல்லாமல் கரண்டைக்கு மேல் அணிகின்றவராகத்தான் அணிந்தார். அணிந்த அந்த ஆடை அவரை அறியாமல் விலகி கரண்டைக்கு கீழே சென்றது என்பதைத்தான் இந்த ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம் சகோதரர்களே. அதனால ஆண்கள் ஆடை அணிகின்ற விஷயத்திலே மிக கவனமாக அவர்கள் சுன்னாவை பின்பற்றி நடக்க வேண்டும். சுன்னாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சுன்னாவை புறக்கணிக்காமல் நடந்து கொள்ள வேண்டும். வாலிபர்களே, இளைஞர்களே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை அழகு என்று காட்டினார்களோ அதையே நீங்கள் அழகாக காணுங்கள். இந்த யூத சமுதாயத்தையோ கிறிஸ்தவ சமுதாயத்தையோ கண்டு நீங்கள் உங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டாம். இந்த யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றி கழுசனுகள் அணிகிறார்களே, ட்ரவுசர்கள் அணிகிறார்களே, அவர்களை பார்த்து உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரண்டைக்கு மேல் ஆடை அணிவதை கொண்டு ஆண்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அறிவுரை சொன்னார்கள் அல்லவா? அதற்கே முக்கியத்துவம் கொடுத்து உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ள வேண்டுமாயிருந்தால் நீங்கள் கரண்டைக்கு மேல் ஆடை அணிவதன் மூலமாக உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்ற இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். சகோதரர்களே, புறக்கணிக்கப்படக்கூடிய சுன்னா என்ற வகையிலே பட்டியல் போட்டு நிறைய பேச முடியும். அதற்கு நேரம் பொருத்தமானதாக இல்லை. மக்ரிபுடைய நேரம் நெருங்குகின்ற இந்த நேரத்திலே உங்களுக்கு ஒரு இடைவேளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதனால் எனது உரையை இன்ஷா அல்லாஹ் சரியாக நான் 6 மணிக்கு முடித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக ஒரு முக்கியமான செய்தி, இந்த சுன்னாக்கள் புறக்கணிக்கப்படுகின்ற இந்த சுன்னாக்கள் விஷயத்திலே மிக கவனமாக எல்லோரும் கவனத்தில் எடுக்க வேண்டும். இளைஞர்களும் தான், வயோதிபர்களும் தான், எல்லோரும் கவனத்துக்கு எடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாரேனும் மஸ்ஜிதுக்குள் நுழைவீர்களாயிருந்தால் பள்ளிவாசல் காணிக்கையாக 2 ரக்காத்துகள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். தஹியத்துல் மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நம்மில் அதிகமான மக்களை பார்க்கின்றோம், பள்ளிவாசலுக்குள் வந்து திடீரென வந்து அமர்ந்து கொள்கின்றார்கள். அவர்கள் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகின்ற பழக்கம் இல்லை. இது நபி அவர்களால் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் கூட நன்றாகவே வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவை கவனிக்க வேண்டும். என்ன தெரியுமா? வெள்ளிக்கிழமை நாளையிலே ஜும்மாவுக்காக பள்ளிவாசலுக்கு வருகின்ற ஒவ்வொருவரும் தஹியத்துல் மஸ்ஜித் 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு தான் பள்ளிவாசலுக்குள் அமைய வேண்டும். இந்த சுன்னாவை யாரும் அலட்சியப்படுத்திவிடக் கூடாது. இந்த சுன்னாவை கவனமாக நமது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை நாளையிலே பள்ளிவாசலுக்குள் நுழைந்த உடனே தொழப்படுகின்ற இந்த தஹியத்துல் மஸ்ஜித் என்பதை எந்த அளவுக்கு அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் என்றால், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்லே மிம்பரிலே இருந்து உரையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே சுலைக்குல் கதஃபான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் பள்ளிவாசலுக்குள் நுழைந்து நேராக வந்து உட்காருவதற்கு முயற்சி செய்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா ஓதுவதை நிறுத்திவிட்டு அந்த சுலைக் என்ற நபித்தோழரை பார்த்து, நீர் உட்காருவதற்கு முன்னதாக பள்ளிவாசல் காணிக்கையாக 2 ரக்காத்துகள் தொழுதாயா என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு அமரு என்று அந்த நபித்தோழருக்கு கட்டளையிடுகின்றார்கள். இந்த சம்பவத்தை நன்றாக அவதானியுங்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா செய்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலேயே பள்ளிவாசலுக்குள் நுழைந்த ஒருவர் உட்கார முயற்சி செய்த நேரத்திலே அவரை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கிறார்கள்? நீ உட்காருவதற்கு முன்னதாக 2 ரக்காத்துகள் தொழுதாயா என்று கேட்டார்கள். இல்லை என்று சொன்ன உடனே தொழுதுவிட்டு உட்காரு என்று சொன்னார்கள். இதனால் இந்த தஹியத்துல் மஸ்ஜித் எப்பொழுதுமே சுன்னாவாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை நாளையிலே இது தொழப்படுவது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்கின்றோம். அதனால நான் இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் சொல்கின்றேன், வாலிபர்களுக்கும் தான், வயோதிபர்களுக்கும் தான், வயது வந்தவர்களுக்கும் தான், எல்லோருக்குமாக சொல்லுகிறேன்,
வெள்ளிக்கிழமை நாளையிலே நீங்கள் பள்ளிவாசலுக்குள் நுழைகின்ற அந்த நேரத்திலே, நீங்கள் ஜும்மா தொழுகைக்காக வந்து பள்ளிவாசலுக்குள் நீங்கள் வருகின்ற நேரத்திலே தஹியத்துல் மஸ்ஜித் 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு அமர்கின்ற இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என நான் உங்களுக்கு இந்த செய்தியை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக புறக்கணிக்கப்படக்கூடிய, அலட்சியப்படுத்தப்படக்கூடிய மற்றொரு நடைமுறையை பார்க்கின்றோம். சுன்னா என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் சுன்னத்தான தொழுகைகளை நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த சுன்னத்தான தொழுகைகளை நமது வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதாவது நாங்க கவனிங்க, இங்க சிரிக்காதீங்க, ஆட்கால் சிரிக்காதீங்க. பயான் நடக்கிறத பயான பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் உள்ள சுன்னத்துகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், அதாவது உங்களுக்கு மத்தியிலே இது மாதிரியான ஒரு இடத்திலே ஏதாவது ஒரு போட்டி நிகழ்ச்சி வைத்து பரிசு கொடுப்பதாயிருந்தால் அந்த பரிசை பெற்றுக்கொள்வதற்காக எத்தனை பேர் கடும் முயற்சி எடுப்பார்கள். அது நமக்கு தெரிந்த ஒன்றுதானே. மாணவ மாணவிகள் அவர்களுக்கு பரிசில்கள் கொடுப்பதாயிருந்தா அந்த பரிசுகளை பெற்றுக் கொள்வதற்கு எவ்வளவு தூரம் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுப்பதிலே கரிசனை எடுத்துக் கொள்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியும் அல்லவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்னால பின்னால் உள்ள சுன்னத்துக்களை ஒருவர் தவறாமல் தொழுது வருவாராயிருந்தால் அதற்காக அல்லாஹு தஆலா மறுமை நாளையிலே சுவர்க்கத்திலே கொடுக்கின்ற கூலி என்ன தெரியுமா? சுவர்க்கத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய எல்லா விதமான கொடைகளையும் கொடுத்துவிட்டு இந்த சுன்னத்தான தொழுகைக்காக மட்டுமே ஒரு தனியான மாளிகையை அல்லாஹ் தஆலா கொடுக்க போவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது சுவர்க்கத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கொடைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது, கொடுப்பனம் எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த சுன்னத்தான தொழுகைக்கென்று தனியான ஒரு மாளிகை கொடுக்கப்பட உள்ளதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நமக்கு இந்த சுன்னத்தான தொழுகைகளுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பரிசு சாதாரணமான பரிசா? சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை கிடைப்பது என்று சொன்னா அதனுடைய பெருமதி சொல்ல முடியுமா? அதனால நமது பொழுதுகளை வீணாக்கிவிடக் கூடாது. பள்ளிவாசலுக்குள் நுழைந்த உடனே வெட்டு பேச்சுக்கள் பேசுவதை தவிர்த்து விட்டு நாம் பள்ளிவாசலுக்குள் நுழைந்ததும் அங்கு தஹியத்துல் மஸ்ஜிதும் தொழுதுவிட்டு அந்த ஃபர்லான தொழுகைக்கு முன்னால் உள்ள சுன்னாக்களை நாம் தொழ வேண்டும். அசர் தொழுகைக்கு முன்னால் உள்ள 4 ரகாத்துகள் சுன்னாவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ரஹிமல்லாஹு உம்ரான் ஸல்லா கப்லல் அஸ்ரி அர்பான். அசர் தொழுகைக்கு முன்னால யார் 4 ரக்காத்துகள் சுன்னா தொழுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் பயணம் செய்வார்களா இருந்தால் அந்த பயணத்திலே 4 ரக்காத்துகளாக உள்ள லுஹர் அசர் இஷா தொழுகைகளை சுருக்கி தொழுவார்கள். அந்த 4 தொழுகைகளுடைய, அதாவது லுஹர் முதல் இஷா வரைக்கும் உள்ள 4 தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் உள்ள சுன்னாக்களை பயணத்திலே தொழமாட்டார்கள். ஆனால் பயணத்திலும் கூட அவர்கள் தவறாமல் சுன்னத்தான தொழுகை சுபஹுடைய 2 ரக்காத் சுன்னத். அந்த சுன்னத்தை ஊரிலும் தொழுதிருக்கின்றார்கள், பயணத்திலும் தொழுதிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு பயணத்திலே முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு போருக்கு சென்று விட்டு வருகின்ற வழியிலே ஓரிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள் நித்திரை கொண்டார்கள். நித்திரை கொண்டா காலையில அவர்கள் சூரியன் உதித்ததுக்கு பின்னால் தான் விழித்தார்கள். அந்த அளவுக்கு கடுமையாக நித்திரை கொண்டு விட்டார்கள். சூரியன் உதித்ததுக்கு பின்னால் விழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் உது செய்து கொண்டு வருமாறு சொல்லி சுபஹுடைய ஃபர்தான தொழுகையை ஜமாத்தாக தொழுவித்தார்கள். நேரம் என்ன? சூரியன் உதித்து விட்டது. சுபஹுடைய தொழுகையை ஜமாத்தாக தொழுவித்தார்கள். தொழுகை முடிந்ததற்கு முன்னால தொழப்பட வேண்டிய அந்த 2 ரக்காத் சுன்னத்தையும் பின்னால தொழுது காட்டினார்கள். ஏன்?
இது விடுபடக்கூடிய சுண்ணாவல்ல, செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு சுண்ணா என்பதை அவர்கள் நடைமுறையிலே காட்டியிருக்கின்றார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நமது வாழ்நாளிலே நாம் என்னென்ன சுண்ணத்துகளை எல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றோமோ அவைகளை எல்லாம் அலட்சியப்படுத்தாமல் நமது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். சுண்ணாவுக்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவம் இருக்கின்றது அல்லவா, அதனூடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காட்டுகின்ற அந்த அன்பை நாம் அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக ஆகுவோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் சுன்னாவுக்கு முழுமையாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக ஆக்கியல்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.